இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுது நாம் இருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நாம் நன்றி கூறுவோமாக. அதே சமயத்தில் நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் இதோ அதிகரித்து வருகிறது கொரோனாவுடைய தாக்கமானது. இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு சுதந்திரமாக இருந்தோம். ஆனால் இப்படி மீண்டும் அப்படி நம்ம இருந்தோம் என்றால் நாம் தமிழகத்தில், நம்மளுடைய தமிழகமும் சரி, இந்தியாவும் சரி, நம்மளோட குறிப்பாக நம்மளுடைய நீலகிரி மாவட்டம், நம்மளுடைய கூடலூர் பகுதி இது வரைக்கும் கண்டிராதது இப்பொழுது நாம் கண்டிருக்கின்றோம். இந்த பெரிய சோதனை, இந்த சோதனையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். எனவே ஆண்டவருடைய கரத்தில், மாதாவுடைய கரத்தில் கூடலூர் பகுதி மக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். யாரெல்லாம் இந்த நோயின் இதோ தாக்கத்தினால் அடிமையாயிருக்கிறார்களோ அவர்களுக்கு முழு விடுதலை கிடைப்பதற்காக நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார், யார் தங்களுடைய இறையரசனுடைய மதிப்பீடுகள் பிரகாரம் வாழ்கிறார்களோ அவர்களே எனக்கு உகந்தவர்கள் என்கின்றார். இந்த நோயை நாம தீர்த்து கட்ட வேண்டும் என்றால் அரசாங்கம் சொல்படி, அரசாங்கத்தினுடைய திருவள்ளப்படி, அவங்களுடைய திட்டத்தின்படி நாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல கட்டளைகளை, விதிமுறைகளை நாம் பின்பற்றினால்தான் இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். எனவே கடவுளுடைய திட்டத்தை நாம் புரிந்து அதன்படி வாழ்ந்தோம் என்றால் கடவுளுடைய மீட்பு, கடவுளுடைய திருவிழம் நாம் நிறைவேற்றப்படுவோம். பிரியமானவர்கள், இந்த உலகத்தில் 3 வகையான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, தனி மனிதன் தன்னை பற்றி அவன் எதிர்பார்க்கின்றான். தனி மனிதனுடைய எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு மனுஷனும் தமக்குள் கொண்டுள்ள எதிர்பார்ப்பு. அடுத்தது, அடுத்த மனுஷன் என் மீது கொண்டுள்ள எதிர்பார்ப்பு. அடுத்தது, இறைவன் நம் மீது கொண்டுள்ள எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு நம் மட்டில் அல்லது நம் சகோதரர் மட்டில், இறைவனுடைய மட்டில், இந்த ஒவ்வொரு மனிதனும் நான் இப்படி இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் இதை நான் செய்ய வேண்டும், இந்த பெயர் புகழ் பெற வேண்டும் என்று தனக்கு தானே ஒரு கோட்டை கட்டுகின்றான். அந்த கோட்டையில் அவன் வாழ ஆசைப்படுகின்றான். இப்படியெல்லாம் இருக்கணும், இதையெல்லாம் நான் செய்யணும் என்று. அடுத்த மனிதர்கள், இதோ இந்த மனிதன் இப்படி இருக்க வேண்டும், இந்த ஆசிரியர் இப்படி இருக்க வேண்டும், இந்த பிசினஸ் மேன் இப்படி இருக்க வேண்டும், இந்த குருவானவர் இப்படி இருக்க வேண்டும், இந்த அரசியல்வாதி இப்படி இருக்க வேண்டும், இந்த மருத்துவர், இந்த காவல் அதிகாரி இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய திட்டத்தை அவர்கள் நம் மீது திணிக்கிறார்கள். அடுத்ததாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் நம் மட்டில் கொண்டுள்ள எதிர்பார்ப்பு. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யார் ஒருவர் தன்னுடைய இறைவனுடைய அந்த திருவுள்ளத்தை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களே எனக்குரிய சீடர்கள் என்று, எனக்குரியவர்கள் என்று, எனக்கு அன்பானவர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவருடைய திருவுள்ளம் என்னவென்றால், இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது, வெறுமனே ஒருவன் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டு இருப்பவனும், எப்பொழுது பார்த்தாலும் ஜபமாலை சொல்லிக் கொண்டு இருப்பவனும் ஓகே, நல்லதுதான். ஆனால் இந்த ஜபம் சொல்வதோடு, ஜபம் செய்வதோடு, ஜபமாலை சொல்வதோடு, ஆலயம் தொடர்ந்து செல்வதோடு நின்று விடாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவுக்கு அவன் இறைவனை நேசிக்கிறானோ, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வைக்கின்றானோ, அதே அளவுக்கு கூட இருக்கின்ற சகோதரர்களையும் அவன் நேசிக்க வேண்டும். அவர்களுடைய எதிர்பார்ப்பை அவன் அதை முடித்து வைக்க வேண்டும், அதை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி இருக்கிற மனுஷனை தான் கடவுள் விரும்புகின்றார். அதற்கு அழகான இன்றைக்கு நிகழ்ச்சியை அவர் கொடுக்கின்றார்.
ஊமை கொடுக்கின்றார். கட்டடம் கட்டுகிறவர்கள் ஒரு நல்ல ஆழமான பவுண்டேஷனை, அடிக்கல்லை நட வேண்டும். அந்த அடிக்கல்லில் இருந்து கட்டடம் எழும்பி வர வேண்டும். ஆழமான பவுண்டேஷன். எனவே எல்லோருடைய வாழ்க்கையிலுமே 2 வகையான சொல்லலாம். ஒருவர் வீடு கட்டுவது, இது உலக வாழ்க்கை. அந்த உலக வாழ்வுக்கு அது தேவையானது. எனவே ஒருவன் உலக வாழ்க்கை, ஒரு படிப்பு வாழ்க்கை மேற்கொள்கிறான் என்றால் சிறு வயதிலிருந்தே அவன் நல்ல விதமாக படிக்க வேண்டும். அவனுடைய சிறு வயதில் நல்ல படிப்பு தான் பெரிய ஆளாக அந்த அறிவு முதிர்ச்சி ஆகிய நல்ல மனுஷனாக சமுதாயத்தில் இருக்க முடியும். இது பள்ளிக்கூடத்தில் நாம் பெறக்கூடிய அறிவு. சமுதாயத்தில் நல் ஒழுக்கத்தோடும் பாசத்தோடும் அன்போடும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வேண்டும் என்றால் வீட்டில் அவர்களுக்கு நல்ல உறவானது கிடைக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே அந்த வீட்டில் நல்ல ஒரு சுமூக உறவு இருந்ததென்றால் அந்த மனுஷனுக்கு அது கிடைக்கும். அந்த மனுஷனை பிற்காலத்தில் நல்ல உதவி செய்யக்கூடியவனாகவும் சமுதாயத்தை பாசத்தோடு நடத்தக்கூடியவன் ஒரு சமாதானத்தின் புறாவாகவும் இருப்பான். மத கோட்பாடுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒருவன் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினான் என்றால் சிறு வயதிலிருந்தே அவனுக்கு கொடுக்கின்ற திருவரு சாதனங்களை அவன் முறைப்படி பெற்று அந்த முறைப்படி அவன் வாழ வேண்டும். இது ஆன்மீக வாழ்க்கை. எனவே ஆன்மீக வாழ்க்கை நன்றாக இருக்கணும் என்றால் ஒரு ஆன்மீக அடித்தளமானது நல்ல விதமாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் நல்ல ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அவனுக்கு முதலில் திருமுழுக்கு அவன் பெற வேண்டும். அதற்கு பிறகு இது ஒரு முதல் திருவிருந்தையும், அடுத்தது ஒவ்வொரு அருள் சாதனம். இப்படி அவன் தொடர்ந்து வளர்கின்ற பொழுது அவன் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, கடவுளுடைய பக்தனாக இருக்க முடியும். எனவே பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை நல்ல அடித்தளம் இட்டதாக இருக்க வேண்டும். யார் ஒருவருக்கு நல்ல அடித்தளம் கிடைக்கிறதோ அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றவும், மனிதர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தன்னுடைய எதிர்பார்ப்பையும் அவன் நிறைவேற்றி ஒரு நிறைவான மனிதனாக சமுதாயத்தில் இருப்பான். எனவே அந்த நிறைவான சமுதாயத்தில் நிறைவான மனுஷனாக, ஒரு நிறைவான கிறிஸ்தவனாக, நிறைவான சமுதாய மனிதனாக வாழ நாம் செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏழையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையில் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் நம்பி இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றுவோம். உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தான் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படை வீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னரிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான்.
ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளை, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாளையடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதையும் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளை, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 21 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகில் என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிக்கேடாக செயல்படுபவரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டில் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறை மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவியலுக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது வீழ்ந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயிற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயிற்றிடுவாய். வழங்கிட கனியோ உண
உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலரிறைவா வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலரிறைவா வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றே வேறெதுமில்லா நிலை இறைவா தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். சகோதரன் சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவயனத்தினருக்காகவும் அது கைகளில் வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்பரவாக்கியும் புகழ்ச்சி பலியேற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் கனிகளை உமக்கு அளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் தூய திருவிழாவும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக அவர் பணித்தவாறே இவ்வழியை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திரு கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமர்ராஜ், எல்லா திருநடையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுடைய சொல்லலும்
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் இந்த நேரத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆண்டவர் விரும்புவது போல இதோ நம்ம இந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அரசாங்கத்தினுடைய திருவுளத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே அரசாங்கமும் அதிகாரிகளும் சொல்லுகின்ற அனைத்து விதிமுறைகளையும் தவறாமல் நாம் பின்பற்றி இந்த நோயிலிருந்து விடுதலை பெற ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு முடிந்தேனே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று குடும்பத்தாரை பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தல் கலைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீருள்ள திரழ்ந்தடைவராக தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உடைய உடலை கொள்கின்ற அனைவருக்கும் நிலை வாழ்வு தருவீராக. ஆமென். அன்புக்குரிய குடும்பத்தாரை, வீட்டிலிருந்து பிரகாரம் ஊடகத்தின் மூலமாக திருப்பலியில் நாம் பங்கு பெறுகின்றோம். திவ்ய நற்கருணை இல்லை என்ற குறைபாடு வேண்டாம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவர் என் உள்ளத்துக்குள் எழுந்து வருகின்றார், பாவிய மனமாற்றிய இறைவன் எனக்குள்ளும் இறங்கி வருகிறார் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறுவோம். இளைஞராண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, ஏழ்மை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டு கொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்திடலும். உடன் பயணிக்கும் மூத்தருடைய வழி நடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்தருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆளுமையை உருவாக்க செய்திடலும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புடனுடன் கையாண்டு நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியறலும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தெரிந்து கொள்ள துணிவே தந்தரலும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழச் செய்தரலும். ஆமேன். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, உம் திருமகனின் உயிர் மதிப்புள்ள உடலாடும் இரத்தத்தாடும் ஊற்றும் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இவ்வழியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக வாழ சென்று வருவோம். தெய்வம் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.